கைக்கூலிகளை அடையாளம் காட்டி விட்டோம். இந்த வார்த்தை பாஜக ரொம்பவே தத்தளிக்க வைத்து விட்டு, ஏற்கனவே 2024 கோச்சிட்டு வெளியே போன திரும்ப நீங்கள் தான் கூப்பிட்டு உள்ளே வந்திருக்கிறேன். என் கட்சியில் இருக்கிறவனை நீங்கள் கூப்பிட்டு வச்சு வித்தை காட்டுறது வேலை காட்டுறதுலாம் வேண்டாங்க. ஸோ அதன் பிறகு அமித்ஷா சந்திப்பு நடக்குமா நடக்காதா, ஒரு சிபிஆர் சந்திப்போடு வருவாரா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. வழக்கம் போல் அமித்ஷா சந்திப்பு நடந்தது. வேலுமணி, முனுசாமி, சிவி சண்முகம் இவங்க உள்ளிட்ட பலருடைய சந்திப்பு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு தனியாக ஒரு அரை மணி நேரம் முதல் 40 நிமிடங்கள் வரை அமித்ஷா, எடப்பாடி கூட ஒரு சென்னை தொழிலதிபர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகள்லாம் யாருமே இல்லாமல் அமித்ஷாவும் அந்த தொழிலதிபர் எடப்பாடி, இந்த 3 பேர் மட்டும். ஆமாம், இந்த அவருக்கு ஆங்கிலம் இல்லை இந்தி ஏதாவது ஒரு மொழி. அதனால் சென்னையில் செட்டிலான ஒரு வட இந்திய தொழிலதிபர், அவர் பேர் ஹர்ஷித்னு சொல்கிறாங்க. அவர் என்ன ப்ராஜெக்ட் இங்கே பண்ணார், என்ன தொழில் பண்ணுறாரு, கன்ஸ்ட்ரக்ஷனா, ஹெவி இண்டஸ்ட்ரியா, சோலார் பவரா, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் பெயர் ஹர்ஷித். ஆனால் மீடியாவில் என்ன வருது, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனருடைய பையன் அபி கலந்து கொண்டார். எடப்பாடி பையன்னு சொன்னாங்க. ஆமாம், அபி இல்லை, எடப்பாடி மகன் மிதுன் கலந்து கொண்டார். மிதுனும் கலந்து கொள்ளவில்லை, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபி அவரும் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொண்டது ஹர்ஷித்.